So daily current affairs analysis dated 14th and 15th September 2020. First news, India's position shift on Taliban. So இதுவரைக்கும் நமக்கு தாலிபான் ரிலேஷன்ஷிப்பில் we never made any negotiation. only மாஸ்கோ ஃபார்மேட்டில் மட்டும் இன்ஃபார்மல் அஃபிஷியல்ஸ், ஃபார்மல் அஃபிஷியல்ஸ் இல்லை இன்ஃபார்மல் அஃபிஷியல்ஸில் நம்ம அமுச்சு வச்சோம். வாட்ஸ் த ரீசன் இஸ் லைக் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராசஸை பொறுத்தவரை ஆப்கானோட கவர்மெண்ட் பீஸ் ப்ராசஸில் மட்டும்தான் நம்ம பங்கேற்போம் அப்படின்ற பொசிஷன் நம்ம இது வரைக்கும் வச்சுருந்தோம். இப்போது யூஎஸ் வந்து தாலிபான் கூட பீஸ் நெகோசியேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டதுனால இப்போ தாலிபான் லெட் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபார்ம்ட். அப்போது தாலிபான் கூட நம்ம நெகோஷியேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறோம். தட்ஸ் வை வி மேட் சம் ஸ்டாண்ட்ஸ் சேஞ்ச். நம்மளோட ஸ்டாண்ட்ஸில் நிறைய சேஞ்சஸ் வச்சுருக்கோம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இந்தியாவோட ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டிங்க, இது வரைக்கும் நம்மளோட ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஆப்கான் லெட், ஆப்கான் ஓன்ட், தட் இஸ் கவர்மெண்ட், ஆப்கான் கவர்மெண்ட் ஓன்ட், ஆப்கான் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு பொசிஷன்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் வச்சுருந்தோம். தென் இந்தியாவை பொறுத்தவரை நேஷனல் சொவர்னிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆஃப் ஆப்கானிஸ்தான் இஸ் மஸ்ட். அண்ட் தென் ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணுறதையோ ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸ் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுறது நம்ம விரும்பலை. தட்ஸ் த ரீசன் வி மெயின்டைன்ட் இட். பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ஸ்டாண்ட்ஸ் மாறுறதுக்கான ரீசன் யூஎஸோட அக்ரிமெண்ட் வித் த தாலிபான். ஸோ அவங்க யூஎஸோட ட்ரூப்ஸ் வந்து விட்ரா பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன். சரியா? தென் இதனால் இந்தியாவுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வரும், இந்தியாவுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்றத இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறது ஆப்கானிஸ்தான் இஸ் மஸ்ட் ஃபார் அஸ். பாகிஸ்தான் நமக்கு வழி விட மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு கனெக்ட் வித் ஆப்கானிஸ்தான். அது மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் வி லைக் கன்ஸ்ட்ரக்டட் த பார்லமெண்ட். ஸோ ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த லைப்ரரி தான். அண்ட் தென் ஜராஞ்ச் திலராம் ஹைவே, அது உங்களுக்கு தெரியும். சாகிதான் ஜராஞ்சில் அந்த ஹைவே முடியும் சார்பகார் போர்ட்லேருந்து. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகக்கூடிய ஜராஞ்ச் திலராம் ஹைவே, அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் டேம், தட் இஸ் சல்மா டேம் வி கன்ஸ்ட்ரக்டட். அண்ட் தென் ஆப்கானிஸ்தான் இஸ் த கேட்வே ஃபார் இந்தியா டு கனெக்ட் வித் சென்ட்ரல் ஏஷியா. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ சாபகார் போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எனிவே சைனா இப்போ இன்வால்வ் ஆகிறாங்க. இஷ்யூஸ் இன்வால்வ்ட். ஆப்கான் கூட நம்ம பீஸ் நெகோசியேஷன் போனோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி இன் லிங்க்ஸ் வித் தாலிபான் அல்கொய்தா குரூப் அஸ் வெல் அஸ் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ குரூப் கூட லிங்கில் இருக்காங்க. ஹக்கானி நெட்வொர்க், தட் இஸ் ஜெய்ஷ் இ முகமதோட அந்த குரூப் கூட லிங்கில் இருக்கிறது. லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமதோட தலைவர் மசூத் அசார் இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தப்போ நம்ம ஃப்ளைட் ஒன்று ஐசிஜே, அந்த ஃப்ளைட் வந்து ஐசிஜே 480 or 320 என்னமோ வரும் அந்த ஃப்ளைட்டோட நம்பர். ஸோ இட் வாஸ் ஹைஜாக்டு பை தி தாலிபான் குரூப்ஸில் டெரரிஸ்ட் குரூப்ஸ். ஜெய்ஷ் இ முகமதோட குரூப் தான், ஜெய்ஷ் இ முகமது குரூப் தான் ஹைஜாக் பண்ணாங்க. ஆனால் அதை எங்கே கொண்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா காந்தஹாரில், தாலிபானில் கொண்டு போய் ஆப்கானிஸ்தானில் கொண்டு போய் மறைச்சி வச்சுருந்தாங்க. அது ஹெல்ப் பண்ணது அன்னைக்கு இருந்த தாலிபான் குரூப்ஸ். சப்போஸ் நம்ம இந்தியாவோட அவங்க ஃப்ரீடம் கிடச்சதுக்கு பிறகு தாலிபான் லெட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது இப்போ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. எனிவே வி ஆர் ரெடி டு நெகோஷியேட் அண்ட் தென் காஷன் எடுத்துக்கணும் அப்படின்றதான் இந்த வே ஃபார்வர்டில் சொல்கிறாங்க. சரியா? தென் சிங்கப்பூர் கன்வென்ஷன் ஆன் மீடியேஷன். இப்போது யுனைடெட் நேஷனோட கன்வென்ஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ், அதான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், ஏடிஆர் மெக்கானிசம். இது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாம் போக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கன்வென்ஷன். இது ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷனோட ஒரு கன்வென்ஷனுக்கு பேர் வச்சுருக்கேன். தட்ஸ் வை இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் மீடியேட்டர்ஸ் வில் பி தேர், ஆர்பிட்ரேட்டர், ரீகன்சிலேட்டர்ஸ் வில் பி தேர், கன்சிலேட்டர்ஸ் வில் பி தேர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி adapted this convention 20th December 2018. இதில் இந்தியா உட்பட 55 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணி 53 கண்ட்ரிஸ் வந்து சிக்னேட்டரிஸாக இருக்காங்க, இன்க்ளூடிங் சைனா, இந்தியா, யூஎஸ்ஏ எக்ஸெட்ரா. அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் சைன் பண்ணியிருக்கக்கூடிய, இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் நியூ டெல்லி இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்பிட்ரேஷன், அது வந்து உருவாக்கப்பட்டது மீடியேஷன் பர்பஸ், கன்சிலேஷன் பர்பஸ். ஸோ ஆர்பிட்ரேஷன் பண்ணுறது. ஸோ அது மெயினாக இதில் ஆக்ட் ஆகும். இந்த ஆக்ட் அடிப்படையில் இட் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்டிங்காக இந்தியாவில் இருக்கக்கூடியது இதுதான், நியூ டெல்லி சென்டர் ஃபார் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் லைக் இந்தியாவுக்குள்ளாடி ட்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், வெளியில் ட்ரேட் பண்ணக்கூடிய இந்தியன் கம்பெனிஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தே வில் நெகோஷியேட் ஃபார் த கேசஸ்.
தென் தேர்ட் நியூஸ் வந்து USA மால்தீவ்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆன் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ரிலேஷன்ஷிப் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஓஷன் ரீஜனில் அமெரிக்காவோட ப்ரெசன்ஸ் அதிகமாகுது. இது நமக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷனை மேரிடைம் சில்க் ரூட்டை கவுண்டர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் யூஎஸ் அப்புறம் ஆஸ்திரேலியா அண்ட் தென் ஜப்பான் இந்தியன் ஓஷனில் அவங்களோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இட் வில் ஹெல்ப் டு கவுண்டர் தி சைனாஸ் ப்ரெசன்ஸை கவுண்டர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் திஸ் லைக் இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸ் வந்து அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ யூ கேன் சி ஹியர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நமக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு இல்லைனா அதை செக் அண்ட் பேலன்ஸாக பயன்படுத்தி அவங்கள பார்கெயின் பண்ணி அதில் நம்ம நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் குவாடில் வி ஆர் த மெம்பர். ஸோ குவாட் குரூப்ஸ் ஆல்ரெடி வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் எக்ஸசைசஸ். மலபார் எக்ஸசைஸ் த ஒன். ஆஸ்திரேலியா இன்னும் அந்த மலபார் எக்ஸசைஸில் இல்லை. ஸோ சீக்கிரம் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் 1.5 டயலாக் பிட்வீன் இந்தியா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா. ஃப்ரான்ஸ் ஏன் வருவாங்க அப்படின்னா ரீயூனியன் ஐலண்ட் ஃப்ரான்ஸோடது இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஃபார் தட். அப்புறம் ஜப்பான் கூட வி சைன்ட் அ லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட். அது எஸ்டர்டே கூட நம்ம பார்த்தோம் 1 year கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ எவ்ரி திங் யூ பீப்புள் நோ தட் யூ பீப்புள் கேன் ஸ்டடி. தென் மான்சூன் செஷன் பார்லமெண்ட் நேற்றுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஸ்டின் ஆர் 0 hour வந்து லிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்லமெண்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் இஸ் எம்பவர்ட் டு சம்மன். அது எவ்ரி இயரில் அந்த ஃபஸ்ட்டு செஷனில் ஹி வில் சம்மன். அது மட்டும் இல்லை ப்ரொரோகம் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ ஃபினிஷிங் ஈச் அண்ட் எவ்ரி செஷன் தட் இஸ் மஸ்ட். மேக்ஸிமம் கேப் எடுத்திங்கன்னா 6 months ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு இருக்கக்கூடிய கேப்பு. இப்போ COVID-19 சுச்சுவேஷனால் அது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவசரமாக அது கூட்டியிருக்காங்க. பட்ஜெட் செஷன் இஸ் த ஃபஸ்ட் செஷன் ஃபெப்லேருந்து மே வரைக்கும். மான்சூன் செஷன் ஜூலை டு செப்டம்பர் அண்ட் த விண்டர் செஷன் வில் பி நவம்பர் டு டிசம்பர். ஸோ விண்டர் செஷன் வில் பி த ஷார்ட்டஸ்ட், பட்ஜெட் செஷன் வில் பி த லாங்கஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய செஷன்ஸில். தென் டெர்மினேஷன் ஆஃப் த செஷன் அவங்களுக்கு சொன்ன அட்ஜார்ன்மெண்ட் சைன்டைன். அட்ஜார்ன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரம், காலம், தேதி குறிப்பிட்டு ஒத்தி வைத்தல். அட்ஜார்ன்மெண்ட் சைன்டைன்ன்றது வித்தவுட் எனி டேட், வித்தவுட் எனி லைக் டைம், வித்தவுட் ரெஃபரிங் எனி டைம், பிளேஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒத்தி வைக்கிறது. சரியா? ஸோ அதுக்கு பிறகு ப்ரொரோகேஷன் பண்ணுவாங்க. ப்ரொரோகேஷன் பண்ணுற அத்தாரிட்டி எவ்ரி செஷனுக்கும் under the advice of the council of ministers president will do the prorogation பண்ணால் மட்டும்தான் புதிய செஷன் ஆரம்பிக்க முடியும். சம்மனிங் வந்து ஒரே ஒரு வாட்டி தான், பிகினிங் ஆஃப் த செஷன், இல்லைனா ஃபர்ஸ்ட் லோக்சபா ஆஃப்டர் த எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷனுக்கு பிறகு. அப்புறம் டிசொல்யூஷன் லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியும், ராஜ்யசபா பண்ண முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. டிசொல்யூஷன் ends every 5 years, இல்லைனா ஆட்சி கலையும் போது டிசொல்யூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மெஜாரிட்டி இல்லை அப்படின்றப்போ. பிரசிடென்ட் இஸ் எம்பவர்ட் டு டிசால்வ் த லோக்சபா டூ. அப்புறம் 5th நியூஸ் வந்து ஹிந்தி திவாஸ். September 14 it was celebrated as ஹிந்தி திவாஸ். ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தேவநாகரி ஸ்கிரிப்ட், லைக் ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் அது, இட் வாஸ் அக்செப்டட். அண்ட் தென் அஃபிஷியல் லாங்குவேஜ் வித் இங்கிலீஷ், இட் வில் கண்டினியூ அஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ். வித் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடாது, ஹிந்தி கூட இங்கிலீஷ் வில் கண்டினியூ அஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஹிந்திக்காக ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண பர்சன் காக்கா கலேக்வர், மைதிலி சரண் குப்தா, ஹசாரி பிரசாத் திவேதி, சேத் கோவிந்ததாஸ். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். அப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் எந்த ஆர்டிக்கிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா 343. அந்த 8th ஷெடியூலில் ஹிந்தி இஸ் அ பார்ட் அண்ட் இட்ஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் டூ. Then article 351 directive for development of Hindi language. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, that's enough. வேர்ல்டு ஹிந்தி டே Jan 10 செலிப்ரேட் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் திஸ் நாக்பூர் ரெசல்யூஷன், 1975 நாக்பூர் ரெசல்யூஷன். It was first celebrated in 2006 by டாக்டர் மன்மோகன் சிங்கோட பீரியடில். ஹிந்தியோட வேர்ல்டு ஹிந்தியோட செக்ரட்டரியேட் வந்து மொரீஷியஸில் இருக்குது, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். வேர்ல்டில் பாகிஸ்தான், நேபாள், இந்தியா, அப்புறம் USA, UK, ஜெர்மனி, நியூசிலாந்து, UAE, உகாண்டா, கியானா, சுரினேம், அப்புறம் ட்ரினாட் கண்ட்ரி, அப்புறம் மொரீஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரீஸில் ஹிந்தி வந்து இன்றைக்கி ஸ்போக்கன் லாங்குவேஜஸாக இருக்குது. ஸோ மாடர்ன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த 11th century. பர்ஷியன் பீப்புள் இதுக்கு நேம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. சிந்து சமவெளி ஏரியாவில் இந்த ஹிந்தி லாங்குவேஜ்
லாங்குவேஜ் பிரபலமாக இருந்தனால இதுக்கு வந்து சிந்தி அப்படின்ற பேர் அப்புறம் ஹிந்தின்னு மாற்றப்பட்டுச்சு. That's all. To promote government எடுக்கக்கூடிய மெஷர்ஸ், that's all. Then 6 வந்து ஹைப்ரிட் டேட்டா வார்ஃபேர். இன்னைக்கு Zen Hua டேட்டா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி, அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அடுத்த நாடுகளோட டேட்டாஸை கண்காணிக்கிறது, எடுக்கிறது. அது இந்தியா மட்டும் இல்லை, யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் நிறைய கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் இந்தியன் பீப்புளோட டேட்டாஸ் வந்து ஹேக் பண்ணப்பட்டுருக்கு, கண்காணிக்கப்பட்டுருக்கு பை திஸ் கம்பெனி. ஸோ மெயின்லி ஜுடிஷியல் டாக்குமெண்ட்ஸ், மிலிட்ரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். வி ஆர் டேக்கிங் மெஷர்ஸ் டு ஸ்டாப் இட். சரியா? இவங்களோட பர்பஸே அதுதான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க மெயின்லி. அது மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி இந்தியன் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. அது மட்டும் இல்லை 2011 ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ண அந்த ஆக்டோட சேர்த்து அதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்தியா சைனா ரிலேஷன் இப்போ ஸ்ட்ரெயினில் இருக்கிறதுக்கான ரீசன் நம்ம இந்த ஆப்ஸ் மூலமாக நிறைய டேட்டாஸ் திருடப்படுது அப்படின்றதுனால தான் வி பேண்ட் லாட் ஆஃப் ஆப்ஸ். ஹைப்ரிட் வார்ஃபேர்ன்றது வித்தவுட் எல்லா மிலிட்ரி வார் இருக்குது, நேவல் வார் அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் இருக்கும். சைபர் அட்டாக் வில் பி தேர். ஹைப்ரிட் வார்ஃபேர் அப்படின்றது அப்படின்னா டேட்டாவை ஹேக் பண்ணுறது, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிளாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுற கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொன்னேன், நியூக்ளியர், ஏவியேஷன், பேங்க் எக்ஸெட்ரா, அதெல்லாம் பிளாக் பண்ணுற மூலமாக நாடை வந்து பொருளாதார ரீதியாக சாங்ஷன் மாதிரி அடி பண்ணி வைக்க முடியும். ஸோ தட் இஸ் தி ஹைப்ரிட் வார் சிஸ்டம். இது முன்னாடி இஸ்ரேல் லெபனான் வார் டைமில் ஹெஸ்புல்லா குரூப் பண்ணதாக சொல்லப்படுது. ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு எதிராக பண்ணதாக சொல்லப்படுது, கிரைமியாவை கேப்சர் பண்ணப்பட்டப்போ. அண்ட் தென் பை சைனா in the 1999 unrestricted warfare, a publication of China Republican Army. அது வந்து அவங்க பண்ணலை வேறு கண்ட்ரி மேலே, ஆனால் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சுருக்காங்க. அதுலேருந்து அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். த்ரெட்ஸ் எடுத்திங்கன்னா சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹேக்கிங் அண்ட் தென் ப்ரைவசி கண்காணிக்கிறது. ஸோ வாட் யூ பீப்புள் ஆர் டூயிங் அப்படின்றத அவங்க கண்காணிப்பாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஹைப்ரிட் வார்ஃபேர். அண்ட் தென் பிரெயின் டெம்ப்ளேட் அப்படின்னா பிரெயின் அட்லஸ். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ், நிம்ஹான்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. பிரெயின் டெம்ப்ளேட் இல்லைனா பிரெயின் அட்லஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோட 6லேருந்து 65 ஹோப்ஸோ 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புளோட பிரெயின்ஸோட இமேஜ், அதன் மூலமாக அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பிரெயின் டெம்ப்ளேட்னு ஒன்று எடுக்கிறேன். டெம்ப்ளேட்னா காமன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெயினோட மாடல்ஸில் ஒரு காமனாக ஒரு 4-5 மாடல். ஸோ தே ஆர் டேக்கிங், அது டெம்ப்ளேட்னு பேர். பிரெயின் அட்லஸ்ன்றது 6லேருந்து 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புளோட பிரெயின் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். நிறைய பீப்புள் வந்து பிரெயின் டிஸார்டர்னால பாதிக்கப்படுறாங்கல்ல, அதை எப்படி நியூரல் ப்ராப்ளம் சரி பண்ணுறது, பிரெயினில் வரக்கூடிய சிம்டம்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படியான ட்ரீட்மெண்ட் இந்தியன் பிரெயின்ஸுக்கு வந்து கொடுத்தா இட் வில் பிகம் எஃபெக்டிவ் அப்படின்றத ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 500 பிரெயின்ஸை ஸ்கேன் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஸோ ஸ்கேல் தேட் வில் மெஷர் த இந்தியன் பிரெயின் சைஸ், அப்புறம் அதில் வரக்கூடிய டிஸ்டார்ஷன், எரர்ஸுக்கான ரீசன். லேட் அடல்ட்ஹுட்னா 6லேருந்து 65ன்னு சொன்னால் 60 இயர்ஸ்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேட்ஸ் ஆல். திஸ் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ், ரீஜனல் டிசாஸ்டர் ரிலீஃப் மெக்கானிசம். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், கொலம்போவில் ஸ்ரீலங்காவில் ஒரு கப்பலில் தீ பிடிச்சப்போ இந்தியாவோட நேவி அஸ் வெல் அஸ் ஏர்ஃபோர்ஸ் போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. மெயின்லி நேவி அவங்க வந்து என்ன அடிப்படையில் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு அந்த கப்பலுக்கு சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் HADR இந்தியாவோட அந்த சாகர் இனிஷியேட்டிவில் இதுவும் ஒன்று. சரியா? ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். ஸோ சவுத் ஏஷியன் கோஆப்ரேட்டிவ் ஃபார் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த கோஆப்ரேஷன் அடிப்படையில் வி ஆர் டூயிங் திஸ். அண்ட் த சாகர் இனிஷியேட்டிவில் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் தோஸ் கண்ட்ரீஸ். அது மட்டும் இல்லை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இந்த கண்ட்ரிஸ் கூட எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். மெயினாக இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சைக்ளோன்ஸ்னால பாதிக்கப்படுது, அது மாதிரி பிளேட் டெக்டானிக்ஸ் மூமெண்ட்ஸ்னால, எர்த்குவேக்ஸ்னால, செஸ்மிக் சோன்ஸ், அப்புறம் ட்ராட்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு எல்லாமே வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் அப்படின்றது தான். இதில் இருக்கக்கூடியதில் வி ஆர் த பிக்கர் கண்ட்ரி.
இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடியதில். ஸோ வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய சைக்ளோன்ஸாக இருக்கட்டும், அதிகமான ரெயின்ஃபால். இப்போது கிளைமேட் சேஞ்சினால் ரெயின்ஃபால் வந்து மான்சூன் டைம் பீரியடில் அதிகமாக இருக்குது. சில டைமில் there is a huge drought is happening. ஸோ இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறது we have to be prepared. ஆக்டிவ் செஸ்மிக் zones இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்தமான் நிக்கோபார் ஏரியா, அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி இந்தியன் ஓஷன் பிளேட்டில். வேறு இன்க்ரீஸிங் எக்ஸ்போசர் டு ஹசார்ட்ஸ், விச் மீன்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், லைக் காடுகள் தீ பிடிக்கிறது, இந்த மாதிரியான. ஸோ இதுக்கு தான் வி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட். எதெல்லாம் வல்னரபிள் ஜோன், எதெல்லாம் டிசாஸ்டர் ப்ரோன் அப்படின்றத கேட்டஸ்ட்ரோபிக் ஐடியா வச்சுருந்தா ரெசிலியன்ட் மெக்கானிசமும் மாறுறது CDRI. சரியா? So existing regional disaster relief mechanism, that is SARC ஓட initiative, that is SARC Disaster Management Center, அப்புறம் SARC Food Bank. அது எதுக்கு அப்படின்னா SARC countries ட்ராட்னால பாவர்ட்டியில் பாதிக்கப்படும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்புறம் BIMSTEC ஓட இனிஷியேஷன் we having environment and disaster management. So that's all. So issues related to relief mechanism எடுத்தினா cooperation is very less. எமர்ஜென்சியில் ஆக்ட் பண்ணுறது நம்ம ரொம்ப லேட்டாக இருக்கும். தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் திஸ். ஸோ ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் பெனிஃபிட் அப்படின்றது சொல்லப்படுது. இதில் நீங்கள் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ரெசிலியன்ஸ் மெக்கானிசம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே கேட்டஸ்ட்ரோஃபை நம்ம குறைக்க முடியும், எஃபெக்டாக குறைக்க முடியும். தட்ஸ் அ எக்ஸ்பிளனேஷன் கிவன் பை திஸ். அப்புறம் மேக்கிங் இந்தியா மேல்நியூட்ரிஷன் ஃப்ரீ கண்ட்ரி, அது 2030 உருவாக்குறதுக்கு நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்ற டார்கெட்டை நம்ம போட்டிருக்கோம். எவ்ரி 3 இயர்ஸுக்கு எவ்ரி இயர் வி ஹாவ் டு ரெடியூஸ் 2% ஸ்டண்டிங், மேல்நியூட்ரிஷன், லோ பர்த் வெயிட் அந்த ரேட்டை வந்து 2% குறைக்கணும். மூணையும் சரி, ரெடியூஸ் த ஸ்டண்டிங், அண்டர் வெயிட், லோ பர்த் வெயிட், அதை வந்து 2% குறைக்கிறது 2022க்குள்ளாடி. ஆனால் அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ FAO, IFAD, UNICEF கொடுத்த ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்ஸ் எடுத்துன்னா 28% இன் த வேர்ல்டு. அதே மாதிரி லோ பர்த் ரேட், லோ வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் 5 43% வேஸ்டட் சில்ட்ரன். அது மாதிரி ஹைட், கரெக்டாக தான் சொல்கிறேன்னா 28% ஆஃப் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட். அப்புறம் வேஸ்டட் சில்ட்ரன் வந்து 43% அப்படின்னா லோ வெயிட் கேட்டகரியில் வர்றது. நேஷ்னல் ஹெல்த் ஃபேமிலி ஹெல்த் சர்வேவோடது 35லேருந்து 35.8, அப்புறம் 38.4% ஆஃப் அண்டர் வெயிட் அண்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் இன் இந்தியா. அதில் மெயினாக பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இஸ் வெரி ஹை. அப்படின்னா 38 மற்ற ஸ்டேட்ஸ்லாம் காமனாக 38 நம்ம சொல்லலாம், 32, 38, 35, 38 சொல்லலாம். ஆனால் இந்த ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் மெயின்லி 40க்கு மேலே 42%. ஆனால் இந்த ஸ்டேட்ஸ்லாம் 40 ஆவரேஜாக இருக்குது. சரியா? ஸோ எய்ம்ஸ் ஆஃப் நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் குளோபல் டிசீஸ், இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டினா எஜுகேஷன் டு த மதரை வந்து எஜுகேட் பண்ணுறதுனால ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட்டை கொடுக்க முடியும். எவ்வளோ கேப் இருக்கணும் ஒரு சைல்டுக்கு இன்னொரு சைல்டுக்கு அப்படின்றது அவங்கள எம்பவர்டாக இருப்பாங்க. அப்புறம் சானிடேஷன், ஆக்சஸ் டு சேஃப் ட்ரிங்கிங். என்ன தான் நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்தாலுமே ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஏர் வந்து பியூராக இல்லை அப்படின்னா உங்களோட லைக் நீங்கள் சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாமே வேஸ்ட். ஸோ தேட் ஹேவ் டு பி ஹைஜீன். அதுக்கு ஸ்வச் பாரத் மிஷன் வி ஆர் யூஸிங். லிவரேஜிங் த அக்ரிகல்ச்சரல் பாலிசி, நியூட்ரிஷன் பேஸ், பயோஃபோர்ட்டிஃபிகேஷன், அப்புறம் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். அது அக்ரிகல்ச்சரில் பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் இஸ் மஸ்ட். அதை நம்ம இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். தென் ப்ரொமோஷன் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ், டைவர்சிஃபைடு ஃபுட் டயட் கொடுக்கணும் ப்ராப்பராக. என்னென்ன ஃபுட்டு எந்தெந்த டைமில் எடுக்கணும், போஸ்ட் நேட்டல் கேர் அண்ட் ப்ரீ நேட்டல் கேர் எடுக்கணும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டண்டிங், லோவர் வெயிட், அப்புறம் வேஸ்டிங்கை நம்ம குறைக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தென் இது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் முன்னாடி 10th நியூஸ், மீத்தேன் ஹைட்ரேட் டெபாசிட். மீத்தேன் ஹைட்ரேட் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கடலுக்குள்ளாடி, தண்ணிக்குள்ளாடி அழிஞ்சு அது வந்து டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட் ஆகிறதுனால கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் மீத்தேன் ஹைட்ரேட்னு பேர். மெயின்லி மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் ஐஸ்க்குள்ளாடி இருக்கும். ஐஸ் ரிலீஸ் ஆகும்போது மீத்தேன் வில் பி கன்வெர்டட் டு கேஸஸ் ரியாக்ஷன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வரும். அது வந்து நமக்கு குளோபல் கிளைமேட் சேஞ்சை வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்றது. இப்போ காவேரி பேசினில் மீத்தேன் ஹைட்ரேட் அதிகமாக இருக்க கண்டுபிடிச்ச வேர்ல்டுலேயே
க்ரூட் ஆயில் இதெல்லாம் இந்த எனர்ஜி ரிசர்வோட அதிகமாக இருக்கக்கூடியது மீத்தேன் ஹைட்ரேட் தான் அப்படின்றாங்க. ஸோ ஐஸ் எல்லாம் ரொம்ப உருகிருச்சு அப்படின்னா அந்த மீத்தேன் ஹைட்ரேட் அதிகமாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தட் இஸ் அ ஃபியர். கார்பன் டை ஆக்சைடு அது கன்வெர்ட் ஆகும்போது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து குளோபல் வார்மிங் இன்னும் அதிகப்படுது. அதனால தான் உங்களுக்கு அண்டார்டிக் ஐசஸ் மெல்ட் ஆகும்போது என்வாயர்மெண்டலிஸ்ட் வந்து அதுக்கு கன்சர்ன் தெரிவிப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு டேக் மெஷர்ஸ். அது மட்டும் இல்லை, ஆர்டிக் ஏரியாவில் அண்டார்டிக் ஏரியாவில் மீத்தேன் ஹைட்ரேட் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிகிட்ருக்கு. இந்தியாவும் பண்ணிகிட்ருக்கு, மற்ற நாடுகளும் ONGC பண்ணிகிட்ருக்கு, மற்ற நாடுகளும் பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் ரஷ்யா எக்ஸெட்ரா. ஸோ மீத்தேன் ஹைட்ரேட் டெபாசிட்னா என்னன்ற நான் சொல்லியிருக்கேன். ஸோ பீப்புள் ஹாவ் டு ஸ்டடி, வெரி இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் தண்ணிக்குள்ளாடி இருக்கக்கூடியது ப்ளஸ் ஐஸ் இருக்கக்கூடிய பகுதி. தீஸ் ஆல் ஆர் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ். இது ஆர்டிக் டெபாசிட். அப்படின்னா ஐஸ் இந்த இருக்குல்ல, மேலே ஐஸ் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஐஸ் கவர், அது ஒயிட்டாக போட்டிருக்கிறது ஐஸ் கவர். தட்ஸ் த ரீசன் மென்ஷன். நார்மல் லேம்பில் இருக்கக்கூடியது மீத்தேன் ஹைட்ரேட் கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். த நெக்ஸ்ட் நியூஸ், குளோபல் ஃப்ரீடம் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். அதில் நம்மளோட ரேங்கிங் இஸ் கோயிங் வெரி லெஸ். 26 ஸ்பாட்ஸ் வந்து நம்ம பின்னாடி போயிருக்கோம். அப்படின்னா 79th ரேங்க்லேருந்து 162 ரேங்கில். அவ்வளோ இம்பார்ட்டண்டான ரிப்போர்ட் கிடையாது. இது எதுக்கு உங்களுக்கு தெரிவிக்குது அப்படின்னா, இதை நீங்கள் மெயின்ஸில் எழுதிக்கலாம். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு லிபர்ட்டி கிடையாது. அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்க ஒரு வீடு வாங்கணும்னா லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் பண்ணணும்னாலும் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி இருக்குது, ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. இது அவங்க மட்டும் இல்லை, இந்தியாவை சேர்ந்த டெல்லி பேஸ்ட் சென்டர் ஃபார் சிவில் சொசைட்டி அவங்களும் சேர்ந்து அந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நீங்கள் மெயின்ஸில் இதை மென்ஷன் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் யூ கேன் மென்ஷன் இட். த டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வாஸ் ரீஎலெக்டட். எம்பி ஹரிவன்ஸ் நாராயணன் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். திருப்பியும் அவர் தான் இப்போவும் இருந்தார் டெபுட்டி ஸ்பீக்கராக. பட் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் டெபுட்டி ஸ்பீக்கர் யார் அப்படின்றது தெரியணும். எலெக்டட் ஃப்ரம் தி ராஜ்யசபா இட்செல். வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பதிலாக, வைஸ் பிரசிடெண்ட்னா அவர் பிரசிடெண்ட் ஆகும்போது இவர் வைஸ் பிரசிடெண்ட் ஆக மாட்டார், அது தெரிஞ்சுக்கோங்க. டெபுட்டி சேர்மன் வில் ஒன்லி ஒர்க் அஸ் அ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவர் சேர்மன் பதவி வேக்கண்ட் ஆகும்போது ஹி கான்ட் பிகம் அ வைஸ் பிரசிடென்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கவர் தான் சேர்மேன் ஆகலாம். ஆனால் சேர்மேனாக இருக்கக்கூடிய பர்சன் மேண்டேட்ரியாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது. அது திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை தான் தேர்ந்தெடுப்பாங்க, ராஜ்யசபாவில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, சரியா? From the Rajya Sabha, removal effective majority by the Rajya Sabha itself. No need to go for Lok Sabha for the removal. So that's all. So that's all about today's current affairs, students. Now the time for the MCQ. So daily current affairs MCQ, 15th September 2020. First question. So the sustainable alternative towards affordable transportation SATAT scheme is launched by which of the following ministries? Options are Ministry of Road Transport and Highways, option B Ministry of Agriculture and Farmers Welfare, option C Ministry of Petroleum and Natural Gas, option D Ministry of Railways. Question number 2, consider the following statements. Statement number 1, ozone occurs in the both troposphere and troposphere of the earth atmosphere. Statement number 2, the ozone found in the troposphere is harmful air pollutant. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, with reference to the Global Innovation Index 2020, consider the following statements. Statement number 1, it was released by WIPO, World Intellectual Property Organization. Statement number 2, India is ranked in this list of top 10 innovative countries. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, with reference to 5-star villages scheme, consider the following statements. Statement number 1, it is launched by Ministry of Rural Development. Statement number 2, it aims to provide universal coverage of flagship postal schemes in the rural areas. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, with reference to
Sarod Ports. Which of the following is are correct? Options. Statement number 1, it is a platform for settlement of disputes through arbitration in the maritime sector. Statement number 2, it has been established under the Societies Registration Act 1860. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.